நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி நான் அவையிலே ஒரு முக்கியமான பிரச்சனையை எழுப்பினேன். அதாவது டைம்ஸ் நவ் என்கிற ஆங்கில தொலைக்காட்சியில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவமானத்திற்குரிய ஒரு சம்பவம். அதாவது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு நம்பிக்கை கோரக்கூடிய வாக்கெடுப்பு கடந்த பிப்ரவரி மாதம் நடந்தது. அப்படி நடந்த நேரத்தில் யார் யாருக்கு எவ்வளவு கோடி ரூபாய் பணம் பரிமாறப்பட்டிருக்கிறது என்ற அந்த விவரங்களை எல்லாம் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய சரவணன், அதேபோல கனகராஜ் என்கிற 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படையாக தந்திருக்கக்கூடிய அந்த பேட்டிகளை அந்த தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறது. ஆகவே அது பற்றி சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் நாம் பேசிட வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் சபாநாயகர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். மறுத்த நேரத்தில் அவர் சொன்னது, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசக்கூடாது என்று திட்டவட்டமாக மறுத்தார். அதற்கு பிறகு எங்களை குண்டுக்கட்டாக வெளியேற்றினார்கள். வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் வெளியில, கோட்டைக்கு வெளியில சாலை மறியலில் நாங்கள் ஈடுபட்டோம். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எங்களை வெளியேற்றதை கண்டித்து அவர்கள் வெளிநடப்பு செய்து அவர்களும் அந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள். அதற்கு பிறகு நாங்கள் கைது செய்யப்பட்டு ராயபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டு வைத்திருந்தோம். அதற்கு பிறகு மாலையிலே எங்களை விடுதலை செய்தார்கள். இன்று நேற்றைக்கே நான் சொன்னேன், இந்த பிரச்சனையை நாளைய தினம் சட்டமன்றத்தில் மீண்டும் நாங்கள் எழுப்புவோம் என்று. அந்த அடிப்படையில் இன்று காலையில் நேரமில்லா நேரம் வருகிற நேரத்தில் மீண்டும் இதை எழுப்ப நான் முயற்சித்தேன். அனுமதிக்க மறுத்தார். நீதிமன்றத்தில் இருக்கிறது, நேற்றைக்கே சொல்லிவிட்டேன், அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இப்பொழுது அனுமதிக்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக சபாநாயகர் சொன்னார். உடனே நான் எழுந்து சொன்னேன், சட்டப்பேரவை விதி 92(1) கீழ் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கில் கருத்துக்களை சொல்லக்கூடாது என்றுதான் இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 16ஆம் தேதி தான் இந்த டைம்ஸ் நவ் வந்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை அடிப்படையாக வைத்து அந்த வழக்கை நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய வழக்கோடு சேர்த்து இருக்கிறோம். அது 16ஆம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை அதை எடுத்துக்கொள்வதா வேண்டாமா என்று வெள்ளிக்கிழமை தான் முடிவு தெரியும். இதற்கிடையில் இது சட்டமன்றத்தில் பேசுவது ஒன்றும் தவறு கிடையாது. அதுவும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் இதற்கு பதில் சொல்ல வாய்ப்பு உண்டு. எனவே இதை நான் பேச வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் முயற்சித்த போது திட்டவட்டமாக முடியாது என்று சபாநாயகர் எங்களை பேச அனுமதிக்க மறுத்துவிட்டார். அதற்கு பிறகு அதை கண்டிக்கின்ற வகையில் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்ற அந்த நிலையில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். முன்னாடி ஊடகத்தை சந்திக்கும் பொழுது அது நானே இல்லை அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது என்ன சொன்னார், என்னுடைய குரல் கிடையாது அப்படின்னாரு. அவரே மாறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கும் பொழுது அந்த வெளியிட்ட ஊடகங்களும் நாங்கள் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க தயார்ன்றாங்க. அப்படி இருக்கும்போது அரசு ஏன் இந்த பதிலை சொல்ல மறுக்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நாங்கள் சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனை தான் கேட்க முயற்சிக்கிறோம். அதை பேச அனுமதிக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கு என்ன பண்றது? நாங்கள் அந்த உறுப்பினராவது எழுந்து பதில் சொல்லணும். நான் என் மீது இப்படிப்பட்ட செய்தி வந்திருக்குது, நான் மறுக்கிறேன், சட்டசபையில் பகிர்ந்து சொல்லணும். நாங்கள் எப்படி சொல்லுவோம்? அதாவது நாங்கள் இந்த சட்டமன்றத்தில் கேட்க இருக்கின்ற பிரச்சனை என்னன்னா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. எனவே இது தார்மீக பொறுப்பேற்று இந்த ஆட்சி உடனடியாக ராஜினாமா செய்யணும். இல்லை குறைந்தபட்சமாவது அந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் கேட்கிற பிரச்சனைகளுக்கு வெளியிலே இன்றைக்கு உதவி கொண்டிருக்கக்கூடிய அந்த பயங்கரமான அந்த செய்திகளுக்கு அந்த உறுப்பினர்கள் பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை சபாநாயகர் உருவாக்கி தரணும். இல்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணையாவது வைத்து தாங்கள் அப்பழுக்கற்றவர்கள் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டும்.
இதைத்தான் நாங்கள் அவையிலே பிரச்சனையாக எழுப்புவதற்கு முயற்சிக்கிறோம். ஆக இதையெல்லாம் நாங்கள் பேசுவோம் என்பதை அறிந்து கொண்டுதான் எங்களை பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி மறுக்கிறார். இதுதான் உண்மை. தொடர்ந்து எங்களுக்கு இந்த உரிமை இருக்குது. என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. ஒட்டுமொத்த தமிழக சட்டமன்றத்திற்கே ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பல கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிற இந்த செய்தி வருகிற போது இது தமிழ்நாட்டிற்கே தலைகுடிவு, இது ஒரு ஜனநாயகத்திற்கே ஒரு அவமானம் என்பதுதான் என்னுடைய. அதாவது எதிர்க்கட்சி தலைவராக நான் இருக்கிறேன். இன்றைக்கு 89 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இன்றைக்கு அவையில் இருக்கிறது. இதை கூட அவையிலே நாங்கள் பேசவில்லை என்று சொன்னால் மக்கள் எங்களை காரி துப்புவார்கள். இதுதான். அதனாலதான் ஆளுநரிடம் நேரம் கேட்டிருக்கிறோம். அவர் இன்னும் ஊர்ல இல்ல, வந்ததற்கு பிறகு நேரம் கொடுத்தாருன்னா அவசியம் மட்டும் கொடுப்போம். கொடுத்திருக்கிறோம். அது அவைக்கு வருது. இன்னைக்கு எங்க உறுப்பினர் பேச போறாங்க.